Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க வந்துட்டு ஏலகிரி ட்ரிப் போயிருந்தோம். சோ அது வீக்கெண்ட் vlog தான். இப்போ நீங்க வந்து சென்னையில இருந்து வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படினா ஏலகிரி பெஸ்டான பிளேஸ் actually எங்களுக்கு 1 டே பத்தல. இன்னியும் டூரிஸ்ட் பிளேஸ் அங்க இருக்கு actually 2 டேஸ்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஃப்ரைடே போய்ட்டீங்க அப்படினா சாட்டர்டே சண்டே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 14 பெண்ட் இருக்கும். சோ அத பெண்ட் ஹேர்பின் பெண்ட தாண்டி தான் நம்ம வந்துட்டு அந்த மலை மேல போக முடியும். சோ செம்மையான ஸ்பாட். வீக்கெண்ட் என்ஜாய் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா இந்த ஸ்பாட் நான் ரெஃபர் பண்ணுவேன். இது எங்க அப்படினா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் ஏறினீங்க அப்படினா ஜோலார்பேட்ல வந்து இறங்கிட்டு அங்க இருந்து ஆட்டோ மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஆட்டோ பிடிச்சு போயிட்டீங்கன்னா ஒரு 600 650 அந்த ரேஞ்சுக்கு கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு அங்கே மலை மேலே ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மலை ஏறும்போது ஒவ்வொரு பெண்டுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி 14 பெண்டுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு தமிழ் புலவர்களின் பேர்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நாங்கள் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோரே வந்துட்டு இங்கே ரூம் ஒன்று புக் பண்ணிகிட்டே போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்துட்டு ரூம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கைட் பண்ணியிருந்தாங்க. இந்தந்த பிளேஸ் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் இந்த ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் வந்துட்டு 2500 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கான இது தான். ஆனால் சுற்றிலும் சூப்பராக பசங்க விளையாடுறது மாதிரி ப்ளே கிரவுண்டு சூப்பரான ஏரியா தான் இது. ஆனால் அவ்வளோ வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து 1 டே நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணனால நாங்கள் வந்துட்டு இங்கே போனோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு கிளம்புனோம். சாட்டர்டே ஒரு 12 o'clock 11:45 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரெசார்ட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெசார்ட்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா போட் ஹவுஸ் போங்க. அங்கே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நேச்சுரல் பார்க் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அகெயின் வந்து இந்த பேட்ஸுக்கு ஃபீட் பண்ணுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கோம் அப்படின்னா லேக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அந்த போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து போட்டிங்கு எல்லாமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கான பிளேஸ் தான் இது. சுற்றிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கான ஃபன் கேம்ஸு வாட்டர் கேம்ஸு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. பார்க் போல இது. ஆமாம், இது எல்லாமே பார்க். போட்டிங் 50 ரூபா வருது. அப்படியா? ஒன்றுமே பே பண்ணி விளையாடுற மாதிரி கேம்ஸஸ் தான் இருக்கும். அவன் நிற்கிறான் பாரு அங்கே ஒருத்தன் அந்த கூடு கட்டி இந்த சின்ன நிற்கிறான் பார்த்தியா? அவன் கேட்பாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நல்லா இருக்குங்க பாரு நடக்கிறது. போட்டிங் போகிற இடம் வந்துடுச்சு. இது என்ன ஏரியா லேக் ஆக்சுவலி பார்த்து பள்ளமாக இருக்குது. அடிக்கடி பத்தியா எங்கே போகுது பாரு ஏறிண்டு வருது. ஆளுக்கு ஒரு சைடு நில வெயிட் பண்ண அண்ணனும் வரட்ட. ஸ்லோவா தான் வரும். இது ஏறுறதுக்கே 2 நாள் ஆகும் போலயா? ஒன்றும் ஆகாது, இறங்கு. சிரிக்கிறாங்க எருமான. போடு 1 2 3. இது ஒரு பயம். மழை அதில் தெரியுது பாரு. சமர்ட்டே ஏறலாம். உனக்கு தெரிஞ்சிருக்கா?
பிடிச்சிக்கோமா நான் ஃபிட் ஆயிட்டேன் அப்படியே. அங்கே போச்சுன்னா நல்லா காற்று வரும். நான் செட் ஆயிட்டேன் அப்படியே. அதுக்காக தான் வந்த வேலையை விட்டுட்டு அப்போ அங்கே எதுனா டாய்ஸ் வாங்கி தருவீங்க. நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க அப்படியே சளி வரும் பிடிச்சிக்கோங்க. என்ன பண்ணுறது இருக்கு? பேசுவா ஃபோனுக்கு பழுது. அப்பா எமரால்டு போயிட்டாங்க. அங்கதான் இருந்தார் அப்பா. இல்லை ஃபோன் பேசினேன் காலையில் நிதிஷ் போனேன் இல்லை அவருக்கு. அப்புறம் எமரால்டில் இருக்காங்க. அக்கா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிருந்தாங்க. நான் ஃபோனே அவர் பண்ணல எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணாரு இல்லை வாட்ஸ்அப் கால் என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கு இப்போ சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபோன் பண்ணி எடுக்கலையாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து நின்றுருந்தீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த நம்பர் இல்லையாப்பா பழைய நம்பர்? அது 91 அது இல்லை சார். இப்போ வேறு நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஓ அவர் வேற இது எடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்றாங்களா? இப்படி திரும்ப மீன் போட்டதுனால எல்லாம் போட்டு தருவீங்களா? இது என்னக்கா ஃப்ரூட்டு? லிச்சி போகும்போது இப்போ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குங்க பாருங்க. ஸ்ட்ராபெரி. அது இது ஸ்ட்ராபெரி. சரி 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 சரி. இது என்ன பார்க்காது? அது பேர் ப்ளம். ப்ளம்மா? இது மங்குஸ்தான். இது லிச்சி. அது அரேபியன் பல்பி டேட்ஸ். எல்லாமே கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் எல்லாமே கட் பண்ணிடுறேன். எத்தனை வருது? இது என்ன? இது சேப்பக்காய் தானே? இது இல்லைங்க. இதுவும் செரி தான். செரி தான். செரி ஃபேமிலி தான். 50 ரூபா போட்டு விடு. இருக்குல்ல ஆனால் சாம்பா எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இங்கே பாரு இந்த பென்சில் எல்லாம் போட்டுருவாங்க. பவுச் டிஃப்ரெண்டாக இருக்கும். மம்மி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்பாட் போக போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் பார்க்கு. ஆறு 2 ஸ்பாட்டுமே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால சீக்கிரமாக போய்ட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இயற்கையை பாதுகாக்க இங்கே வா இங்கே வா. இதே டான்ஸ் ஆடு. அது தேடி மன கோயில் விளக்காக வாங்கடா போலாம். ஏய் வா போலாம். இது இறங்கிடலாம். அவன் கையில் எடுத்துட்டாங்க. நீ வாங்கி தான் ஆகணும். ஹாய் சொல்லுது. ஹாய்
10